இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கின உடனேவே கனமழை பெய்வதை பார்த்து வர முடிகிறது. குறிப்பா சொல்லணும்னா சென்னைக்கு 2 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொன்ன உடனேவே சென்னையில வெள்ளம் வருமா அப்படின்றதுதான் சென்னை வாசிகளோட அச்சமா இருக்கும். இந்நிலையில இந்த வடகிழக்கு பருவமழை குறிப்பா இந்த அக்டோபர் மாதத்துல சென்னைக்கு எப்படி மழை பொழிவை தர இருக்கு அப்படின்றது தொடர்பா நம்மிடையே பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். நான் குறிப்பிட்ட மாதிரி இப்ப 2 நாளைக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஆரஞ்ச் அலர்ட் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கான மழை பொழிவு இங்க இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா பரவலா உங்களுக்கு பலத்த மழை கடலோர பகுதிகளில் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மிக பலத்த மழை எதிர்பார்க்கலாம். அதுக்குதான் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு தென் கிழக்கே இருக்கிறதுனால காற்று குவிதல் அடுத்த 2 தினங்களுக்கு சென்னை மற்றும் அதனை சார்ந்துள்ள வடகடலோர தமிழக பகுதிக்கு சாதகமா இருக்கும். அதனால நம்ம பரவலா பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். சோ அதுதான் இந்த ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பலத்த மழை அப்படின்றத நம்ம கணக்குல சொல்ல முடியுமா? சென்டிமீட்டர் கணக்குல? அதாவது பலத்த மழைங்கிறது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மழை அளவு. இது பரவலா எல்லா இடத்துலயுமே இந்த மழை அளவு எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல 11-12 சென்டிமீட்டருக்கு மேலும் எதிர்பார்க்கலாம். அது ஏன்னா மேகத்தின் நகர்வை பொறுத்திருக்கு. நம்ம பார்த்திருக்கோம் சில இடங்கள்ல சில சமயங்கள்ல அதிக மழை நம்ம பெய்யறத பார்த்திருக்கோம். அது ஒரு சில இடங்கள்ல சென்னை மற்றும் மதுரை சுற்றியுள்ள நகர்ப்புற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது புயலாக வலுப்பெற வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இலங்கை கரை அருகே இருக்கு. வடமேற்கு திசையில மேற்கு வடமேற்கு திசையில தமிழக கரை நோக்கி வரப்போகுது. சோ பாத்தீங்கன்னா கரை கிட்டே இருக்கிறதால அந்த கரையின் உராய்வு கொஞ்சம் இருக்கும் இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும். அதனால வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் புயலாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே நம்ம உறுதியா சொல்ல முடியாது இது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை இது புயலா மாறல அப்படின்னாலும் கூட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இது எங்க கரையை கடக்கும்? அதாவது குறிப்பா சென்னையில மழை அதிகம் தரக்கூடிய அளவுல இங்குதான் கடக்குமா? இந்திய வானிலத்தை பொறுத்த வரைக்கும் வடகடலோர தமிழகம் மற்றும் அதை சார்ந்துள்ள தெற்கு ஆந்திர கரையை நோக்கி இந்த சலனமானது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவங்களும் சொல்லியிருக்காங்க. வானிலை படிவுகளும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழலை தான் காட்டிட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் மாறுதல் இருக்கு. சென்னை வடகடலோர பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது உட்புற பகுதி நோக்கி நகருதா இல்ல மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர கரை நோக்கி போகுதா அப்படிங்கிறதுல சில வேறுபாடுகள் வானிலை படிவங்களிடையே இருந்தாலும் பெரும்பாலும் நமக்கு வடகடலோர தமிழகத்திற்கு சென்னைக்கு அருகே வரக்கூடிய அதாவது திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிக்கு கரை அருகே வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்ட பகுதிகளில் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமா அக்டோபர் மாதம் முழுவதுமே சென்னைக்கு தொடர்ச்சியா நல்ல மழை இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 2-3 தினங்களுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை குடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். வரும் வாரம் இந்த வாரத்தின் கடைசி பகுதிகள் வேறொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்குதுன்னு வானிலை படிவுகள் சில படிவுகள் காட்டுற இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது எப்படி அதோட பாதை இருக்கு நமக்கு இன்னும் கன்சிஸ்டன்சி தெரியல. ஸோ பட் இந்த வாரம் அடுத்த 3-4 தினங்கள் சென்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் பட்சத்தில் தமிழகத்தில் இந்த மாத இறுதி வரை மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எங்க நகர்வு இருக்குன்னு சொல்லிட்டு. இது இன்னுமே நம்ம ஏரியா ஸ்பெசிபிக்கா இந்தந்த இடங்கள்ல நிறைய மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அளவுக்கு கணிக்க முடியுமா? இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கேட்கறீங்களா நீங்க? ஆமா. ராமநாதபுரம்ல இருந்து பாண்டிச்சேரி வரையிலான அந்த பகுதிக்கு இன்று பெரும்பாலும் பல இடங்கள்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாம், பலத்த மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடத்துல பலத்த முதல் மிக பலத்த மழை எதிர்பார்க்கலாம்.
இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நன்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியா வடமேற்கு திசையில் நகரும் போது இந்த பலத்த மழை பெய்யக்கூடிய பகுதிகள் அதனுடன் மேலே நகரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா கடலூர், டெல்டா மற்றும் புதுவை, டெல்டா மற்றும் மரக்காடு போன்ற பகுதிகளை மழையின் தாக்கம் அதிகரிக்கப்படும். அதற்கு பிறகு கடலூர் மற்றும் சென்னை போன்ற வடகடலோர தமிழக பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். ஸோ பரவலா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்திலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரம் பலத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் கரையில மழையை கொடுத்து உட்புற பகுதிகளில் நம்ம ரொம்ப ஈஸியா போறதை பார்க்கிறோம். அதனால உட்புற பகுதிகள், அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய உட்புற பகுதிகளிலும் நல்ல மழையை நம்ம பார்க்கலாம். அதே போல பொதுவாகவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட சற்று அதிகமா பொழிவை கொடுக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. எப்பவும் நாம இந்த நவம்பர் இறுதி டிசம்பர் தொடக்கம் இப்பதான் வெள்ளம் வருமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படும். இப்ப வடகிழக்கு பருவமழை தொடங்கின உடனேவே சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ இப்பவே நிறைய மழை பொழிவு இருக்கும், வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கா? இல்ல, அதாவது ஒரு ஒரு நகரத்துல வெள்ளம் ஏற்படக்கூடிய சூழல் மழையினால மட்டும் இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது இந்த பருவமழையின் முதல் பெரிய மழை நிகழ்வா இது இருக்கும். அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவா இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம இதை நல்ல பெரிய மழையை எதிர்பார்க்கலாம். இது முதல் மழை நிகழ்வுங்கிறதுனால ஓரளவுக்கு வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அடிக்கடி இந்த மாதிரி ஒரு நல்ல மழை நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது தரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் சாச்சுரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெள்ள நிகழ்வுகள் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அப்கோர்ஸ் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சென்னையின் குடிநீர் ஆதார ஏரிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நிரம்பி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கணும். அதனால கூவம், அடையாறு, கொசஸ்தலை ஆறு போன்ற ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிக்கும். அது நீர்வரத்து அதிகரிக்கும் போது அதன் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் இந்த சாயில் மாய்ஸ்சர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கிறப்ப தண்ணி கீழே போறதுக்கு வடிகிறதுக்கு நேரம் எடுக்கும். அந்த சமயத்துலதான் நம்ம இந்த ஒரு ஒரு 6 முதல் 12 மணி நேரம் மழை காரணமாக நீர் தேங்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கலாம். அப்கோர்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அது ஓரளவுக்கு எந்த குப்பை எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அது தண்ணியை எடுத்துட்டு போயிடும். அப்படி அது எடுத்துட்டு போகாத பட்சத்துல நம்ம நீர் தேங்குவதை பார்க்கலாம். இப்போ அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் நம்ம எத்தனை ரவுண்ட் ஆஃப் ரெயின் பார்க்கலாம்? அதாவது பொதுவா நவம்பர் இறுதியில் அதிகம் இருக்கும், இப்ப தொடங்கின உடனே அதிகம் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை முறை நாம எதிர்பார்க்கலாம்? அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு ஆல்ரெடி. இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த வார இறுதியில் உருவாக்குற வாய்ப்பு இருக்கு. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே இப்போ இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நம்ம விட்டுட்டோம்னா 2 அல்லது 3 சுழற்சிகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பட் அது எங்க போகும் நம்ம அறுதியா சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு நீண்ட கால வானிலை படிவுகளை வச்சு பார்த்தோம்னா நம்ம இந்த ஆண்டு ஒரு 7-9 சலனங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த 7-9 சலனங்கள் அக்டோபர்ல இருந்து 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நான் சொல்றேன். அதுல 4 இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இன்னொரு 3-5 நமக்கு பெண்டிங் இருக்கு. ஸோ நவம்பர் டிசம்பர் வரைக்குமே இன்னொரு 4-5 சலனங்கள் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வரலாற்று ரீதியா நம்ம பார்க்கும்போது முன்பை விட இப்போலாம் அதிகமா புயல் எண்ணிக்கை என்பது அதிகமா இருக்கு, அதிகமா உருவாகுது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அந்த வகையில இந்த ஆண்டு புயல் என்பது எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு நீங்க வட இந்திய பெருங்கடல் கூட விட்டுடுங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குளோபலி பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த ஆண்டு பெரிய புயல்கள் எதுவுமே இல்லை. இயல்புக்கு ரொம்ப குறைவா இருந்தது. பசிபிக் பெருங்கடல் இருந்துச்சு, பட் அங்கேயும் இயல்புக்கு குறைவா தான் இருந்துச்சு. இந்த ஆண்டு பெரும்பாலும் பல இடங்கள்ல பார்த்தோம்னா பல கடல் பகுதிகளில் பார்த்தோம்னா புயல் இயல்பிற்கு குறைவாக இருந்திருக்கிறது. இந்திய பெருங்கடலே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சக்தி தான் முதல் புயல். ஆக்சுவலா நம்ம ஏப்ரல் மேல புயல் பார்க்கல. சக்தி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்த சக்தி தான் முதல் புயல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு புயல் இயல்பிற்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன்.
பட் நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் ஓரிரு புயல்கள் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். தெளிவான பதில்களை கொடுத்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த். நன்றி.